ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ தத்தாத்ரேய அவதார ஸ்ரீ மாணிக் பிரபுவின் வாழ்க்கை சரித்திரம். இப்புனித நூலின் முன்னுரையை பார்ப்போம். 1817 ஆண்டு முதல் 1865 ஆண்டுகளில் வாழ்ந்திருந்த ஸ்ரீ தத்த பரம்பரையில் பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் 4ஆம் அவதாரம் எனப்படும் ஸ்ரீ மாணிக் பிரபு எனும் மகான் அவரது சீடர்களால் ராஜயோகி என்று கருதப்பட்டார். ஸ்ரீ மாணிக் பிரபு உலக உறவுகளை முற்றிலுமாக துறந்தவர், எதன் மீதும் பற்று இல்லாதவர். இறுதி நிலை எனும் உண்மை பயணத்தில் இரட்டை அணுகுமுறை இல்லாமல் வாழ்ந்தவர். தாம் அமர்ந்திருந்த ராஜயோக பீடத்தின் மரியாதையை குலைக்காத வண்ணம் வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களில் மூழ்கியவரைப் போல வெளித்தோற்றத்தில் காட்சி தந்து கொண்டு வாழ்ந்து இருந்தாலும், சேறு நிறைந்த ஏரியில் தாமரை மலர்ந்தாலும் அந்த சேற்றால் தன்னை மாசுபடுத்திக் கொள்ளாத தாமரை மலரை போல எந்த சுகபோகங்களும் தன்னை தீண்டாமல் இருக்கும் வகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரது போதனைகள் அனைத்துமே பக்தி மார்க்கத்துடன் தொடர்பு கொண்டவையாகவே இருந்துள்ளன. தெய்வீக பிறவையாக அந்த மகான் வாழ்ந்திருந்த காலத்தில் வாழ்ந்திருந்த சமகால மகான்களான ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ், ஸ்ரீ சீரடி சாய் பாபா மற்றும் ஸ்ரீ கோண்டாவால்கர் மகராஜ் போன்றவர்கள் ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் தொடர்பான விஷயங்களில் ஸ்ரீ பிரபுவுடன் உரையாடுவதற்காக மாணிக் நகருக்கு வந்து சென்றுள்ளதாக அவரது வாழ்க்கை வரலாற்றில் கூறுகின்றார்கள். இந்த நிலை ஒன்றே அவர் பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதாரம் என்பதற்கு ஒரு சான்றாகும். ஸ்ரீ மாணிக் பிரபுவின் தத்துவம் சகலமாதா சித்தாந்தம், அதாவது சாதி, சமயம், மதம் அல்லது பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லாத அனைத்து பிரிவு மக்கள் மற்றும் மதங்களை உள்ளடக்கி ஒருங்கிணைக்கின்ற சித்தாந்தம் ஆகும். அந்த சித்தாந்தம் ஸ்ரீ ஆதிசங்கரால் பரப்பப்பட்ட அத்வைத வேதாந்தத்தின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. ஒரு காலத்தில் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் பெயரும் புகழும் வேகமாக பரவ அனைத்து மத பிரிவினர், சமூகத்தினர் என பெருவாரியான மக்கள் மாணிக் நகருக்கு வருவதுண்டு. தினமும் தர்பார் என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டத்தை ஸ்ரீ மாணிக் பிரபு நடத்த, அதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரிடம் ஆசி பெற்று செல்வார்கள். அவர் அனைத்து சமூகத்தினராலும் சமமாக மதிக்கப்பட்டார். அதனால்தான் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் முஸ்லிம் பக்தர்கள் அவரை ஸ்ரீ மெஹபூப் சுபானியின், அதாவது பாக்தாத்தின் சூஃபி துறவி என்று அவருடைய அவதாரமாக போற்றினர். லிங்காயத் பக்தர்கள் அவரை பசவண்ணாவின் வடிவமாக பார்த்தனர். சீக்கிய பக்தர்கள் சீக்கிய மத குருவான ஸ்ரீ குரு நானக்கின் வடிவத்தில் அவரை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட மகோனத மகானின் சரித்திரத்தை தத்த தமிழ் சிசுக்களான நமக்கு தேன் தமிழில் தெல்ல தெளிவாக அம்மகானை உணரும் வகையில் எழுதியதை நமது சாய் உமேஷ் சேனலில் ஒளிபரப்ப அனுமதியும் ஆசியும் தந்தவர் எழுத்தாளர் திரு சாந்தி பிரியா அவர்கள். எழுத்தாளர் திரு சாந்தி பிரியா அவர்களுக்கு சாய் உமேஷ் சேனல் சார்பாகவும் உங்கள் அனைவரது சார்பாகவும் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி நாளை முதல் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் சரித்திரத்தை உள்வாங்கி தத்த பக்தியில் திளைப்போம். நன்றி.
ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.